நண்பர்களுக்கு வணக்கம். இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நகைக்கடன் விதிமுறைகளை திருத்தி அமைச்சிருக்கிறாங்க. இது ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு பெரிய நெருக்கடி ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதை பற்றி தான் இந்த நியூஸில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வங்கியில் நகைக்கடன் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு சில விதிமுறைகள் எல்லாம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வகுத்திருந்தாங்க. அதன் பிரகாரம் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்கள் ஒரு நகைக்கடன் வாங்கினாங்க அப்படின்னா அதை ஒரு குறிப்பிட்ட நாளில், அதாவது நகைக்கடன் முடிஞ்சுன்னு வச்சுங்களேன், அந்த குறிப்பிட்ட நாளில் நம்ம என்ன பண்ணலாம்னா நகைக்கான வட்டியை கொடுத்துட்டு மறுபடியும் நகைக்கடனை திருப்பி வச்சுக்க முடியும். இதுதான் பழைய ரூல்ஸாக இருந்துச்சு. ஆனால் இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா, நகைக்கடன் வாங்கினேன் அப்படின்னா முழு அசல் தொகையுமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வட்டியும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் புதுசாக நீங்கள் நகைக்கடன் வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸை போட்டிருக்கிறாங்க. இது பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா நகைக்கடன் வாங்கினவங்க மேக்ஸிமம் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கான வட்டியை அன்னைக்கு பே பண்ணிவிட்டு ஸோ நகையை திருப்பி மறுபடியும் அந்த கடனில் வைப்பாங்க. அப்படி தான் இது வரைக்கும் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மாற்றிருக்க இந்த ரூல்ஸ் பிரகாரம் நீங்கள் டோட்டல் அமௌண்ட்டையும் பே பண்ணிட்டு தான் நீங்கள் உங்களோட நகையை திருப்பி வைக்க முடியும். இல்லைன்னா வட்டி மேலே வட்டி எகிரிக்கிட்டே போகும். இதுதான் அவங்க போடக்கூடிய புது ரூல்ஸ். இதெல்லாம் பெரும்பாலும் பாதிக்கப்பட போகிறது யாருன்னா ஏழை மக்கள் மட்டும்தான். மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.